எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சலிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஹெச்பி எலைட் புக் 640 G10. பேரை கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோ தான். இந்த லேப் பற்றி நான் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது, இது யாருக்கு சூட் ஆகும், இது எல்லாத்தையும் வந்து லைக் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் வந்து நெக்ஸ்ட்டு கட்டில் சொல்கிறேன். பட் வந்து இது யாருக்கு சூட் ஆகும் என்னங்கிறதுல வந்து ஒரு கிளியர் கட் இதாக இருக்குது. மற்ற லேப்டாப்ஸ் மாதிரி நம்ம வந்து கிரேவாக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இது வந்து கொஞ்சம் கிளியர் கட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணண்டா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லேப்போட பில் குவாலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து லைக் டிப்பிக்கலாக நம்ம நிறைய இதில் பார்க்குற ஒரு பில் குவாலிட்டி தான். எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து மெட்டல் மாதிரி தெரியும், பட் மெட்டல் இல்லை. ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது பிளாஸ்டிக், இது மெட்டல். லைக் ஒரு கோட்டிங் மாதிரி தான் தந்துருக்குறாங்க. நமக்கு வந்து ஒரு மேக் புக் மாதிரி வந்து நமக்கு ஒரு ஃபுல் மெட்டல் யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து பிளாஸ்டிக் தான். நமக்கு பின்னாடியும் பிளாஸ்டிக், பட் வெளியில் இருக்க இந்த பிளாஸ்டிக் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது பார்க்கும்போதும் சரி, டச் பண்ணும்போதும் சரி. ஸோ இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு நல்லா கோல்ட் டு தி டச்சாகவே இருக்குது. ஸோ வந்து பில் குவாலிட்டி ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். அண்ட் பார்க்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக கிளாசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஹெச்பி லோகோ வந்து புதுசாக லைக் நமக்கு அந்த ரவுண்டுமா இல்லாமல் இது கொடுத்ததும் சரி, ஓவரால் கலர் அண்ட் டிசைனும் சரி, லைக் ஒரு டிப்பிக்கல் ஒரு ப்ரொஃபஷ்னல் லேப்டாப் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஏன்னா இது ஒரு ப்ரொஃபஷ்னல் லேப்டாப் தான். நான் இது யாருக்கு செட் ஆகும்னு சொல்லணுன்றதுனால, இது வந்து மெயினாக ஒரு பிஸ்னஸ் பீப்புள், ஒரு ஐடி பீப்புள், இவங்களுக்கெல்லாம் தான் செட் ஆகும். கிளியராக சொல்லிடுறேன், கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறேன், ரெட்ரோ சூர்யா மாதிரி. ஸோ வந்து இந்த லேப்டாப் வந்து கிளியராக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ ஒரு கேமருக்கோ அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு ஃப்ரீலான்சராக நீங்கள் இருக்கீங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, அந்த மாதிரி இவங்களுக்கு தான் இந்த லேப்பு. இது வந்து ஹெச்பியே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. லைக் ஹெச்பியோட பிஸ்னஸ் லேப்டாப்ஸில் தான் இந்த லேப்பே வருது. நமக்கு வந்து ஃபார் ஹோம் ஃபார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ வந்து இது ஒரு பிஸ்னஸ் லேப்டாப். ஓகே, ஸோ வந்து இதோட லைக் நம்ம வந்து இந்த லேப்பை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிங்கரில் ஓப்பன் பண்ண முடியுது. பட் கடைசி நேரத்தில் வந்து லைக் வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ண வேண்டியதாக இருக்குது, லைக் ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அந்த ஹிஞ்சோடது. ஸோ ஹிஞ்சுக்கு நான் ஒரு 7.5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். அண்ட் உள்ளே இருக்க பில்ட் குவாலிட்டியும் பற்றி பேசணும். நமக்கு வந்து ஒரு ட்ராக் பேட் கொடுத்துருக்குறாங்க, ஸ்பீக்கர்ஸ் வெளியிலேயே இருக்குது. அண்ட் கீஸ்லாம் வந்து கொஞ்சம் லைக் கீஸ்லாம் கொஞ்சம் ஓகே, நல்லா நான் யூஸ் பண்ண வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளிக்கியாக இருந்தது, டாக்டைலாக இருந்தது கீஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் டிஸ்பிளே பற்றிலாம் பேசணும். டிஸ்பிளேக்கெலாம் முன்னாடி லைக் கேமராஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு அடிஷ்னல் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபேஸ் அன்லாக் இருக்குது, அதுக்கு நான் வர்றேன். ஓவராலாக பில்ட் அண்ட் டிசைன் வந்து ஓகே, நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. பின்னாடி இருந்து பார்க்கும்போதும் சரி, முன்னாடி இருந்து பார்க்கும்போதும் சரி, ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. நமக்கு வந்து சுற்றி நிறைய பார்டர்ஸ் இருக்குது டிஸ்பிளே சுற்றி. பட் ஓகே, இது வந்து அவங்க ரொம்ப மினிமலாக கொடுக்கணுங்கிற இதில் வந்து லைக் இது வந்து ஒரு கண்டென்ட் வியூவிங் மிஷின் இல்லை, இது வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கான உள்ள மிஷின். ஸோ மெயினாக வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி பேஸ்டான மிஷின். ஸோ அதுக்காக வந்து அவங்க நீட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே ஃபைன், ரொம்ப ஆக்வர்டாக இல்லை ஒரு கேமிங் லேப்டாப் மாதிரி. பட் ஓகே, ஓரளவுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொஞ்சம் ஸ்லிம் பெசல்ஸ் இருக்குது, டாப் அண்ட் பாட்டமில் கொஞ்சம் திக்காகவே இருக்குதுன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த லேப்டாப்போட வெயிட்டும் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நம்பர்ஸ் தெரியல, பட் கையில் வச்சு பார்க்கும்போது ஒரு 1.5 கிலோக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ
பில்ட் அண்ட் டிசைனுக்கு வந்து நான் ஒரு ஒரு 7 ஆர் 8 அவுட் ஆஃப் 10 கூட கொடுக்கலாம், தப்பில்லை. ஏன்னா வந்து ஸ்லீக்காக இருக்குது, திக்னஸ் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், திக்னஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இது ஒன்றும் ஒரு மேக் புக் ஏர் லெவல் திக்னஸ் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். நீட்டாக ஒரு நார்மல் லேப்டாப் மாதிரி திக்காக இருக்குது, கேமிங் லேப்டாப் அளவுக்கு திக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஸோ வந்து நம்ம போர்ட்ஸும் பார்த்துடலாம். இங்கே வந்து அந்த மேனுவலாக அந்த கீ வச்சு ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு யூஎஸ்பி ஏ போர்ட் இருக்குது. அப்படியே வந்து இங்கே வந்தோம்னா சார்ஜிங் போர்ட் இருக்குது, 2 டைப்-சி போர்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், தண்டர்போல்ட். அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது, யூஎஸ்பி ஏ போர்ட், ஹெச்டிஎம்ஐ போர்ட், அதுக்கப்புறம் 3.5mm ஜாக்கு அண்ட் கார்ட் ரீடர். ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து எல்லாமே ப்ரொடக்டிவிட்டி பேஸ்டாக தேவைப்படுதான்னு கேட்டால் நிறைய போர்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், நான் ஒர்க் பண்ணுற ஒர்க் ஃப்ளோக்கு எனக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது, பட் வந்து தேவைப்படும். ஸோ தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லுவேன். ஓகே, ஃபைன் அண்ட் இனஃப். மெயினாக வந்து எர்கனாமிக்ஸ் தான் மேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுற பீப்புளுக்கு ஸோ வந்து ஈஸியாக ஒரு லேப்டாப் பேக்கில் கேரி பண்ணிட்டு போயிடலாம், ஈஸியாக கையில் எடுத்துகிட்டு ஒரு ஒர்க்கிங் டெஸ்க்லேருந்து ஒரு கெஃபெட்டேரியா வரைக்கும் போகணுன்னா போய்க்கலாம், இந்த மாதிரி இதை சொல்கிறேன். அண்ட் நம்ம வந்து டிஸ்பிளே பற்றி பேசி ஆகணும். டிஸ்பிளே உள்ளே போகிறோம்னா இது வந்து ஒரு 14 inch 1080p பேனல். ஸோ டிப்பிக்கலான பேனல் தான், பெருசாக எந்த இதுவும் இல்லை. நல்ல பிரைட்னஸ், நல்ல கலர்ஸ். நான் உங்களுக்கு வந்து பீரோல்ஸ் காட்டுறேன். நல்ல பிரைட்னஸ், நல்ல கலர்ஸ், நல்ல வியூவிங் ஆங்கிள்ஸ், பெருசாக குறையில் நார்மலாக கொடுக்குற ஒரு டிஸ்பிளே தான். அண்ட் டிஸ்பிளே பற்றி பேசியாச்சு, பெரிய ஃபேன்சி டெக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க. லைக் வந்து ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, டிப்பிக்கலான நம்பர்ஸ் தான் இதெல்லாம். அண்ட் அடுத்து வந்து நம்ம ப்ராசஸருக்கு வரலாம். ஸோ இது வந்து ஒரு இன்டெல் i5 vPro சிப் செட்டு. ஸோ 13th Gen i5. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லைக் இந்த சிபியோட பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன். டிப்பிக்கலாக ஒரு i5 ப்ராசஸர் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் வந்து உங்களுக்கு இதில் வந்து இந்த மாடலில் 32 GB ரேம் இருக்குது. அதிகம் தான் சொல்லுவேன். லைக் பார்க்கறதுக்கு இதாக இருந்துட்டு, பட் 32 GBங்கிறது அதிகமாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி கேமிங் லேப்டாப்ஸ்லேயே நிறைய பேர் 16 GB தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பட் 32ங்கிறது ஓகே, ஜாஸ்தி தான். ஆனால் வந்து நான் அதுக்கு திருப்பி வர்றேன். 256 GB ராம் இருக்குது. ஸோ ராம் வந்து எப்படின்னு தெரில, பட் மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க்கிங் இது வந்து எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் நடக்குது. ஸோ ஒரு ப்ரௌசர்லேயோ இதுலேயோ தான் நடக்குது. அந்த இதில் வந்து ராம் தேவைப்படாதுங்கிற மாதிரி இது அதிகப்படுத்திக்கலாம். பட் நான் இந்த மாடல் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டுருக்கேன், இந்த பீஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். 32 GB ரேம்ங்கிறது வந்து லைக் நீங்கள் மல்டி டாஸ்க் பண்ணுறீங்கும் போது கண்டிப்பாக ரேம் தேவைப்படும். லைக் நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, ப்ளஸ் வந்து இன்னொரு இது நடக்குது, ஒரு வர்ச்சுவல் டெஸ்க்டாப் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இதுக்கு. ஸோ அந்த டெஸ்க்டாப்போட இது இங்கே வருது, எல்லாமே இது பண்ணும்போது இது வந்து லைக் 32 GB ஃபைன் தான். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸுங்க. நான் வந்து ஒரு 2 days தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூவில் நான் எதுவும் நாய்க்கத்திர சவுண்டு கேட்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லேப்டாப்ஸ்க்கு வந்து லைக் இதோட பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து யூஸ் பண்ண 2 daysல வந்து மேஜர் லேக்ஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணல, ஸ்மூத்தான ஃப்ளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொல்லலாம். இந்த லேப்போட லைக் சைன்இன் ஆப்ஷன்ஸ், லைக் செக்யூரிட்டி, அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பிளேஸாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் அண்ட் விண்டோஸ் ஹலோ ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். லைக் வந்து எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் லேப்பில் வந்து ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணுறேன். டு பி ஃப்ராங்க், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், மேக்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து விண்டோஸ் லேப்டாப்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் அன்லாக் இஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு 2D ஃபேஸ் அன்லாக் மாதிரி தெரியல.
ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அதனால சொல்கிறேன். ஒரு 2D ஃபேஸ் அன்லாக் மாதிரி தெரில. கேமராவும் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஒரு ஒரு இன்ஃப்ராரெட் சென்சார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சென்சாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ரீடிங்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் நடக்கிற மாதிரி தெரியுது. ஓகே. ஸோ செக்யூரிட்டி வைஸ் பார்க்கும்போதும் இது வந்து பரவாயில்லையா இருக்குமோன்னு தோணுது. இன்னும் நிறைய டீட்டெயில்டான டெஸ்டிங் பண்ணலை. இது ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோங்கிறதுனால நான் இந்த இன்ஃபோ மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு அப்படி ரொம்ப சேஃப்டி பார்க்குறீங்கன்னா நமக்கு வந்து மோஸ்ட் ரிலையபிள் ஆப்ஷன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். வெல் அண்ட் குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இதுவும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். ட்ராக் பேடோட சென்சிட்டிவிட்டியும் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு நல்லாவே ஸ்பீடாக இருக்குது ட்ராக் பேட் யூஸ் பண்ணுறதுக்கு. எக்ஸ்டர்னல் மவுஸ்லாம் கனெக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அண்ட் நான் உங்களுக்கு வந்து லைக் ஒரு ஒரு ஆடியோ லைக் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து பேட்டரி பற்றி பேசியே ஆகணும். ஸோ இதுக்கு கொடுத்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நான் 0 to 100 பார்க்கல. ஒரு ஃபுல் சார்ஜ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 100 வந்து ஒரு ஒரு 1.25 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் எடுக்குது. பட் சார்ஜ் இறங்குறது கொஞ்சம் ஓரளவுக்கு நிற்குதுன்னு சொல்லுவேன் லேப்புக்கு. டிப்பிக்கலாக இந்த மாதிரி லைக் லேப்ஸில் வந்து ரொம்ப நிற்காது. பட் இது நான் பார்த்த வரைக்கும் ஒரு 3.5 to 4 hours வந்து ஒர்க் பண்ணும்போது நின்றுச்சு. ஸோ பேட்ரி ஓகே. இனிஷியல் டெஸ்டிங்க்கு வந்து பேட்ரி பார்க்கும்போது ஃபைனாக தெரிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் இன்டீட்டெயில்டாக பார்க்கும்போது தெரியும். அண்ட் நமக்கு 720p வெப்கேம் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்து பெட்டராக இருக்குது. அண்ட் நமக்கு ஒரு ப்ரைவசி கார்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது நான் உங்களுக்கு பக்கத்து காட்டுறேன். இங்கே மேலே ஒரு சின்ன ஸ்லிட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்லிட்டு தான். இப்போது இதை வந்து நான் இப்படி இது பண்ணுறேன்னா கேமரா இதாகிடுது, லைக் ஹைட் ஆகிடுது. ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் தான். உங்களுக்கு வந்து அன்வான்ட் கால்ஸ் ஒரு அன்வான்ட் விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது, இந்த ப்ரைவசி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. இல்லைன்னா ஒரு காலில் இருக்கேன், டக்குன்னு வந்து நடக்கக்கூடாது, நடக்குது. நாட் தி ராங் வே. லைக் டக்குன்னு வந்து யாராவது கேமராக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆயிடுறாங்க, நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஆகுதுன்னா டக்குன்னு வந்து அந்த இதை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவேன். ஓகே. பட் ஒரு ப்ரைவசி கார்டு இருக்கிறது நல்லது தான். அது நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லேப்பில் நான் வேறு என்ன மிஸ் பண்ணுறேன்? பில் குவாலிட்டி பேசியாச்சு, பர்ஃபார்மன்ஸு, பேட்ரி பற்றி பேசியாச்சு, டிஸ்பிளே பேசியாச்சு. ஸோ ப்ரைஸ் தான் அதுக்கு அப்புறம் மீதி இருக்குது. ஸோ இந்த லேப் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இது கமர்ஷியல் யூசேஜுக்கு நடக்குதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து எனக்கு நான் பார்த்த வரைக்கும் வந்து ஆன்லைனில் பெருசாக எங்கேயும் கிடைக்கல. ஏதோ 2-3 சைட்ஸில் தான் இருக்குது. அண்ட் டு பி ஃப்ராங்க் எனக்கு வந்து ப்ரைஸ் தெரில. இந்த மாடல் நானும் மோஸ்ட்லி கேள்விப்பட்டதே இல்லை. கேள்விப்பட்டிருந்தா கூட ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கும். இது பிஸ்னஸ் லேப்டாப்ஸுங்கிறதுனால கேள்விப்பட்டதில்லை. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் 75,000 கோட் ஆயிருந்துச்சு. 75,000ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஒரு i5 லேப்டாப்புக்கு. பட் வந்து கன்சிடரிங் தி 32 GB ரேம், அதுக்கப்புறம் அந்த 65 வாட் சார்ஜர், இதெல்லாம் பார்க்கும்போதும் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான். பட் அந்த பிஸ்னஸ் லேப்டாப்ஸுங்கிற கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது மேபி இது வந்து ஒரு கோ டு சாய்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. மற்றபடி இந்த லேப்பில் வந்து ஸ்பெஷலாக ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் ஃபீச்சர்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
நான் அப்படி எதுவும் ஃபீல் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு ஒரு நார்மல் லேப்டாப். பட் ஒரு கமர்ஷியல் யூசேஜுக்கு, ஒரு பிஸ்னஸ் யூசேஜுக்கு, ஒரு ஒரு ஐடி யூசேஜுக்கு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இதுதான் லைக் இந்த மாதிரி லேப்டாப்ஸ் தான் வந்து லைக் உங்களோட ஐடி இன்ஸ்டிடியூஷனோ ஆர்கனைசேஷனோ அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது போல். ஸோ இந்த லேப்போட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ஓகே ஃபைன். பட் வந்து இது வந்து யாருக்கும் லைக் இப்போ மோஸ்ட்லி கிடைக்காதுங்கிற இதனால நான் வந்து உங்களுக்கு வந்து இது வாங்காம நாமாங்கிறத சஜஸ்ட் பண்ணலை. பட் ஒரு ப்ராடக்டாக இது கன்சிடர் பண்ணும்போது ஓகே ஃபைன், பரவாயில்ல. ஒர்க்கு நடக்கிறதுக்கு தேவையானது எல்லாம் இருக்குது, எங்கேயும் வந்து அடி வாங்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தவிர ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஃபீச்சர்ஸ்ன்னு எதுவும் சொல்லலை. ஸோ இது வந்து உங்கள் ஒர்க்கு நடந்தால் போதுங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த லேப்டாப் வந்து வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.